இலங்கை விடயத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயற்பட வேண்டுமென்று மேனன் கூறியுள்ளார். கைதிகள் சர்வதேச சட்டத்துக்கு அமைய நடத்தப்பட வேண்டும் என கத்தோலிக்க பேராயர் பேரவை கூறுகிறது. இலங்கை ஜனாதிபதியின் விஜயம் பற்றி அறிவிக்கப்படவில்லை என்கிறது இந்திய மத்திய பிரதேச காவல்துறை. வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டாலும் ஒன்றாகவே வாழ்வோம் ஆள்வோம் என்று கிழக்கு மக்கள் உறுதிப்படுத்தியதாக மாவை கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். இலங்கை விவகாரத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயற்பட வேண்டுமென்று வெளிவிவகார செயலாளர் சிவசங்கர் மேனன் தெரிவித்தார் என்று விக்கிலீக்ஸ் இணையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை மனிதாபிமான விவகாரங்களில் ஆர்வம் காட்டும் தரப்பினருடனும் ஐக்கிய நாடுகள் அமைப்புடனும் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயற்பட வேண்டுமென்று மேனன் குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளது. புதுடில்லிக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளால் அந்நாட்டு ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்த குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு தமிழருக்கு நியாயமான அரசியல் தீர்வு திட்டமொன்றை வழங்குமாறு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் விவகாரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயற்பட வேண்டுமென்று மேனன் தெரிவித்திருந்தார். தமிழர்கள் மனிதாபிமானமாக நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு சர்வதேச சமூகம் சில தர நிர்ணயங்களை விதிக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டிருந்தார். 2009 ஏப்ரல் 23 இந்த குறிப்பு அமெரிக்க ராஜாங்க செயலாளர், CIA, உளவு பிரிவு, வெள்ளை மாளிகை உள்ளிட்ட 18 முக்கிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கும் வெளிவிவகார செயலாளர் மேனனுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டிணைந்து இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்று மேனன் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். யுத்தத்தை நிறுத்தி யுத்த வலய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு கோர திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவைக் கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் முகர்ஜி தெரிவித்தார் என்றும் மேனன் குறிப்பிட்டார். புதிய செய்திகளின்றி இந்தியாவுக்கு விஜயம் செய்வதில் பலன் இல்லை என்று ஜனாதிபதியின் ஆலோசகர் பசில் ராஜபக்ஷவுக்கு இந்தியா அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு இடம்பெயர் மக்களை மீள்குடியேற்றல், புனர் நிர்மாணப் பணிகளை மேற்கொள்வதில் இலங்கை அவசர ஆர்வம் காட்டுவதாக இந்தியாவுக்கு தோன்றவில்லை என்றும் மேனன் குறிப்பிட்டார். சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கண்காணித்தால் மட்டுமே இலங்கை அரசாங்கம் புனர்வாழ்வு, புனரமைப்பு பணிகளில் ஆர்வம் காட்டும் என்று மேனன் குறிப்பிட்டுள்ளதாக புதுடில்லிக்கான அமெரிக்க தூதரக பாதுகாப்பு விவகார பொறுப்பாளர் பீட்டர் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக விக்கிலீக்ஸ் கூறுகிறது. நாட்டின் சகல கைதிகளும் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடத்தப்பட வேண்டுமென்று இலங்கை கத்தோலிக்க பேராயர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. நாடு எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். கைதிகள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக நடத்தப்பட வேண்டும். அண்மையில் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் சில கைதிகள் கொல்லப்பட்டதோடு காயமடைந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அனைத்து கைதிகளும் சுய கௌரவத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே சர்வதேச சட்டம் என்று கத்தோலிக்க பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடி தீர்வு திட்டங்களை முன்வைக்க வேண்டும். பரீட்சை தொடர்பில் பல்வேறு சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்கள் சிறிது காலம் மூடப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு திட்டமொன்றை முன்வைப்பது தொடர்பிலும் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கத்தோலிக்க பேராயர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கம் தோற்கடிக்கப்பட வேண்டுமென்று 22.6% மக்கள் விரும்புவதாக முன்னணி சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களைச் சேர்ந்த 14.8% மக்கள் மட்டுமே அரசாங்கம் தேர்தலில் வெற்றியீட்ட வேண்டுமென்று விரும்புவதாக முன்னணி சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் புபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவு அதிகரித்து செல்வதாகவும் இதனால் இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டுமென்றும் 22.6% மக்கள் கருதுகின்றனர். 47.2% மக்கள் தேர்தலில் வாக்களிக்கப் போவது இல்லையென்றும் ஆளும் கட்சி மீது நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய ஆட்சி முறைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்று 15.4% மக்கள் விரும்புகின்றனர். நாட்டின் பொருளாதார நிலைமை, கல்வித்துறை, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணிகள் தொடர்பில் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்றும் புபுது ஜாகோட தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 21,458 பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். பெண்களும் சிறுவர் சிறுமியரும் இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளனர். நாட்டின் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து செல்கிறது. பெண்களுக்கும் சிறுவருக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரையில் அவ்வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆண்டில் மட்டும் 1700 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஓராண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 600 சிறுவர் சிறுமியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளனர். பெண்கள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் எவ்வித காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயம் குறித்து உத்தியோகபூர்வமாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்று மத்திய பிரதேச காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரும் 21ஆம் தேதி இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகரான சாஞ்சிக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. பௌத்த பல்கலைக்கழகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இந்தியா விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை ஜனாதிபதியின் விஜயம் பற்றி தமக்கு இதுவரையில் தகவல் கிடைக்கவில்லை என்று மத்திய பிரதேச காவல்துறை மாதிபர் SK பாண்டி தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மைக் காலமாக தமிழகத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் இரு நாடுகளினதும் உறவுகளை பாதிக்காது என்று இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை யாத்ரீகர்கள் மீது தமிழகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலால் மத்திய அரசாங்கத்துடன் நீடித்து வரும் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் மத்திய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் உறவை பேணுவோம். அண்மைய சம்பவங்களால் மத்திய அரசாங்கத்துடனோ இந்திய மக்களுடனோ பிரச்சினை ஏற்படுத்திக் கொள்ளப் போவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் விரிசலை ஏற்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிழக்கில் காணப்படும் தற்போதைய சூழ்நிலை ஒரு நாட்டுக்கு உகந்ததல்ல. சர்வதேச கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கும் ஒரு நாட்டின் மீதான அழுத்தத்தையும் இது இறுக்கப்படுத்த ஏதுவாகிவிடும். நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலொன்றை கிழக்கு மாகாணத்தில் நடத்துவதற்கும் சட்டவிரோதமான தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்துவதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பின்னணியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறும் சம்பவங்களை பட்டியலிட்டு ஜனாதிபதிக்கு கடிதமொன்றை அனுப்பியுள்ள சம்பந்தன், நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியிலும் பட்டியலிடப்பட்ட விடயங்களை கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டாலும் கூட ஒன்றாகவே வாழ்வோம், ஒன்றாகவே ஆள்வோம் என்ற திடமான உறுதியை கிழக்கு மக்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற தேர்தலில் தம் ஜனநாயக தீர்ப்பின் மூலம் வெளிப்படுத்தி வந்துள்ளனர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். சேனை குடியிருப்பு பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரத்தில் அவர் இவ்வாறு கூறினார். இம்முறை நடைபெறும் கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னால் அணிதிரண்டு வருவது மகிழ்வை தருகிறது. உலகை ஏமாற்றும் நோக்குடன் கிழக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு முன்வந்ததும் முஸ்லிம் காங்கிரஸ் அரசுடன் சேர்ந்து அந்த தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுத்தது. அரசின் அமைச்சர் பதவியை பெற்றிருந்த நிலையிலும் கூட அரசுடன் சேர்ந்து போட்டியிடக்கூடாது என்ற மௌன புரட்சி முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளும் அதே எழுச்சி உணர்வுபூர்வமாக முஸ்லிம் மக்களிடையேயும் ஏற்பட்டன. இதனால் ஜனாதிபதியின் கனவு தகர்க்கப்பட்டு முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டது. ஆனால் முஸ்லிம் மக்களிடம் ஏற்பட்ட இந்த உணர்வு கூட முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் போன்றவர்களுக்கு இல்லையே என நம் மக்கள் கிளர்ந்தெழாததுதான் நாம் விட்ட தவறாகும். எனினும் இத்தகையவர்களுக்கு மக்கள் நாளை மறுதினம் தக்க பாடத்தை புகட்டத்தான் போகின்றார்கள். இன்று ராஜபக்ஷ அரசு தமிழ் மக்களுக்கு இழைக்கும் அதே அநீதியைத்தான் முஸ்லிம் மக்களுக்கும் இழைத்து வருகிறது. முஸ்லிம்களின் இன்றைய ராஜபக்ஷ அரசுக்கு எதிரான எழுச்சியும் தொடர்ச்சியான தமிழ் மக்களின் திடசங்கற்பம் ஜனநாயக தீர்ப்புகள் உலகத்தை கண்விழிக்கச் செய்திருக்கிறது. முஸ்லிம் மக்களிடையே இன்று ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வையும் சர்வதேசம் மதிப்பிட்டு வருகிறது. இந்நிலையில் எமது உரிமைக்காக முஸ்லிம்களும் தமிழரும் ஒன்றுபட்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத பேரினவாத சக்திகள், பேரினவாத பௌத்த சக்திகள் துவேஷ அடிப்படையில் பிதற்றத் தொடங்கியுள்ளன.
எமது நிலத்தை அபகரிக்காதே, மத சுதந்திரங்களில் கை வைக்காதே, அநீதி செய்யாதே, எம்மை மீள் குடியேற அனுமதி, வடக்கு கிழக்கை இராணுவமயமாக்கி பௌத்த குடியேற்றங்களை செய்யாதே, பள்ளிவாசல்களை இந்து கோவில்களை இடிக்காதே என்று நாம் குரல் எழுப்பினால் அது இனவாதமாகுமா என்றும் மாவை சேனாதிராஜா கேள்வி எழுப்பினார். இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் தமிழகத்தில் பல்வேறு அச்சுறுத்தல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாவது குறித்து இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தனது கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தமிழக கத்தோலிக்க திருச்சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் அச்சுறுத்தல்களுக்கு முடிவு காணும் வரை கத்தோலிக்கர்கள் தமிழகத்துக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களை சிறந்த முறையில் வரவேற்று இலங்கை மக்கள் அனுசரித்து வருகின்றனர். ஆனால் தமிழகத்தில் உள்ள சிறிய தரப்பினர் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவது மிகவும் அநீதியானது என்றும் பேராயர் குறிப்பிட்டார். பிரச்சினைகள் இருந்தால் அதனை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். அதனை விடுத்து அப்பாவிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.